நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் முன்னாடி ஆண்டவர் என்னை நிற்க வச்சதற்காக முதலாவது நான் தேவனுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசணும்னு சொல்வார். ஆனால் நான் தான் என்ன பண்ணுவேன், பாஸ்டர் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்காக சில வார்த்தைகளை உங்கள் கூட நான் பேசும்படி என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அடியாலை மறைத்து தகப்பனை நீர் வெளிப்படுங்க ராஜா. அப்பா, என் வாயிலே நீர் வாயா இருந்து தகப்பனை நீ என்ன சொல்ல நினைத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தை அவர்களுக்கு கேட்கும்படி நீங்கள் செய்யுங்க. எல்லா டிஸ்ட்ரக்ஷனும் மாற்றி போடுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் இங்கே மெசேஜ் கொடுக்குறது எல்லாருக்கும் சந்தோஷமா? நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மெசேஜில் சொன்னாங்க வெயிட்டிங் சிஸ்டர் அப்படின்ட்டு. சரி, முதல் கேள்வியில் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபேட்னா என்ன? ஃபேட்னா விதி. விதி அப்படின்னா என்ன? விதின்னா நிர்ணயிப்பது. சரி, ஓகே, வெரி குட். நானே சொல்கிறேன். ஃபேட்னா கடவுளோட பிளான், ஆண்டவரோட திட்டம். ஆனால் மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, விதியை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ என் தலை விதிங்க, என் தலை எழுத்துங்கன்னு அதை நெகட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விதின்றது அது நெகட்டிவான வார்த்தை இல்லை, அது தேவ சித்தம். தேவ சித்தம். விதினா என்ன? இனிமேல் ஐயோ என் தலை எழுத்து, என் தலை விதின்னு சொல்லாதீங்க. அது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற தேவ சித்தம். சில நேரம் என்ன ஆகிடுதுன்னா, மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளோட மாம்சத்தினால, நம்மளோட சுய எண்ணத்தினால, நம்ம வச்சுருக்க திட்டத்தினால என்ன பண்ணுறோம், நம்ம தேவையில்லாத நாமளே முன்னுக்கு போய் என்னால் மட்டும்தான் இது செய்ய முடியும், நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட எண்ணங்கள் அது என்ன சொல்லுதோ அதன்படி நாம் செயல்பட்டு நம்ம பிரச்சனையிலையும் கஷ்டத்துலேயும் போராட்டத்துலேயும் நம்ம மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் தேவ சித்தம்ன்றது என்ன தெரியுங்களா? நீங்கள் என்னைக்கு இந்த பூமியில் பிறந்தீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பிளான் போட்டு அனுப்பிச்சிடுறார். எப்படிப்பட்ட பிளான்னா, இந்த நேரத்தில் இப்படி தான் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் போவீங்க, உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அப்போவே சின்னதுலேயே, இப்போ போடலை, சின்னதுலேயே எப்படி போட்டிருக்கார் பிளான்னா, நீங்கள் இங்கே பிறந்ததுலேருந்து நீங்கள் மரிக்கும் வரை, எதுவரை? மரிக்கும் வரை தேவன் உங்களுக்காக ஒரு திட்டங்களை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின் பெயர் ஏற்ற நேரத்தில், ஏற்ற இடத்துல, ஏற்ற காரியங்களை உங்களுக்கு செய்யறது தான் ஆண்டவரோட திட்டம். அதுதான் காட்ஸ் பிளான். அதுதான் காட்ஸ் பிளான். அதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வரும். நீங்கள் ஒன்று இது எனக்கு கிடைக்கும், என் அம்மா எனக்கு இது வாங்கி தருவாங்கன்னு அது எதிர்பார்க்கறதெல்லாம் சித்தம் இல்லை. நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அப்போ நம்ம நினைக்காத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்க்காத நேரத்தில், நினைத்து பார்க்காத வாழ்க்கையை தேவன் எனக்கு தருவார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டே விஷயம் என்ன தெரியுமா? காத்திருக்கணும். ஆனால் நம்ம அது செய்யவே மாட்டோம். போன தடவை மார்ச் மாதம் என்னாச்சுன்னா, எனக்கு செம்ம கால்வலி. ஏன் தான் அந்த கால்வலி அவ்வளோ வந்ததுன்னு தெரியல. நான் நினச்சேன் குண்டாயிட்டோம் அதனால தான் வலின்னா, ஆனால் கால் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கொடாயிற மாதிரி ஒரு பெயின், தாங்கவே முடியல முட்டியில். அப்போது நாங்கள் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் என்ன சொன்னார், ஒருவேளை எலும்பு தேஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எலும்பு தேஞ்சால் 2 முட்டிலையும் தானே தேயணும், ஒரு முட்டிலையும் தான் நடக்கிறேன், 2 முட்டியில் தானே நடக்கிறேன். அவர் என்ன சொன்னார், அந்த முட்டியில் மட்டும் எலும்பு தேஞ்சிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், 5000 rupees ஆகும். காசு ஓகே, காட் செஞ்சிருவார். ஆனால் எனக்கு ஒரு என்னடா இது, முட்டி தேஞ்சால் 2 முட்டியும் தானே தேயும், ஒரே ஒரு முட்டி மட்டும் தேஞ்சிடுச்சுன்றாரு. சரி, கடவுளோட பிளான்காக வெயிட் பண்ணுவோன்னு அங்கேருந்து வீட்டுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
ஏசப்பா, இந்த உடம்பே படைச்சது நீங்கள் தான், நீங்கள் தான் என்ன பண்ணணும். டாக்டர் அது இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லிட்டார், அதுதான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்த பிறகு முட்டி தேஞ்சிட்டு பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போடுவேன், 2000 ரூபாய் இன்ஜெக்ஷன் போடுவேனார். முட்டியில் இன்ஜெக்ஷன் போட்டால் எவ்வளோ, சாதாரண சதையில் இன்ஜெக்ஷன் போட்டாலே பயங்கரமாக வலிக்கும். முட்டியில் இன்ஜெக்ஷன், நான் மெயினாக இன்ஜெக்ஷனுக்கு பயங்கரமாக பயப்படுவேன், இன்ஜெக்ஷனே போட்டுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன முட்டியில் இன்ஜெக்ஷன் டெய்லி போடுவேன், வாரம் வாரம் போடுவேன்னா எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயையோ கடவுளே, எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபம் பண்ணேன். சரி ஜெபம்லாம் பண்ணிவிட்டேன், எல்லோரும் வந்து படுத்துட்டாங்க. நான் சரி பாத்ரூம் போயிட்டு வரலான்னு போன இடத்துல என்னாச்சு, ஸ்லிப்பாகி காலு முளக்குன்னு ஒரு சவுண்டு, பயங்கர அப்படியே அவ்வளோதான் காலு நான் உடஞ்சிடுச்சேன்னு நினச்சேன். அங்கே கத்துனோடனே கிரணும் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு ஒரு சேரில் உட்காந்துட்டு என் காலை ஆட்டுறேன், காலு டடன்னு ஆடு. ஐயோ அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் நாளைக்கு அவங்கெல்லாம் பிளான் போடுறாங்க, நாளைக்கு எப்படியும் ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி இங்கேருந்து இவங்களை இறக்கி கூட்டிகிட்டு போகிறது, நடப்பாங்களா அப்படின்னலாம் பிளான் போடுறாங்க. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு, சரி ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது எனக்கு செய்யுங்க, இது வேறு நான் இந்த இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்னுட்டேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க மாட்டேன்ட்டேன், ஆனால் நீங்கள் வந்து இப்படி நீங்கன்னு சொல்லலை, இப்படி உடஞ்ச நிலையில் இருக்கே, இது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் படுத்துட்டேன். ஆனால் பாருங்கள், காலையில் நான் எழுந்திருக்கும் போது நார்மலாக எப்படி எழுந்துச்சு போவாங்களோ, ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கையை காலை இப்படி பிடிச்சி எழுந்திருக்கிறேன். நான் டக்குன்னு எழுச்சி நிற்கிற அளவுக்கு ஆண்டவரை வச்சேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஏற்ற நேரம். காட்க்கு நல்லா தெரியும், அடுத்த நாளே உனக்கு சரி பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி இல்லை இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம், இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு நம்ம அவசரப்படுவோம். ஆனால் நம்ம காடோட பிளான்காக நம்ம வெயிட் பண்ணும்போது ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுவார் காடு, பரவாயில்ல இருக்கட்டும், காட் என்ன பண்ணுவார், ஏற்ற நேரத்தில் நமக்கு சரி பண்ணுவார். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு கால் வலியெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு காட் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் இருக்காங்க. அந்த தேவ மனுஷனை குறித்து தான் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 22ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் படித்தா நல்லாயிருக்கும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இல்லை பின்பு துறவை வெட்டினான். ஆமேன். இப்போ தெரிஞ்சிருக்குமே யாரை குறித்து நம்ம பேச போகிறோன்னு. கண்டிப்பாக ஈசாக்கை குறித்து தான். ஈசாக், நான் ஈசாக்கை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஆண்டவர் கொஞ்சமாக பேசிட்டு தெளிவாக பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி, ஈசாக்கை ஆண்டவர் பிளஸ் பண்ணார், நல்லா ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிச்சார்? ரெஹோபாத்துனாலே என்னன்னு தெரியுமா? அது கடைசியாக சொல்கிறேன். அந்த ரெஹோபாத்தை வந்து அவனுக்கு கிடைக்கும்படி காட் அவனை பிளஸ் பண்ணார். எப்படி பிளஸ் பண்ணார் அப்படின்னா, முதலாவது ஈசாக்கு யார்? ஆப்ரஹாமோட மகன்தான் ஈசாக். தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ஆப்ரஹாமோட மகன்தான் ஈசாக், வாக்குத்தத்த பண்ண மகன் அவன். அப்போ ஈசாக்கை வந்து காட் பிளஸ் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஈசாக் என்ன பண்ணான், காடை மிகவும் நம்பினான். எப்படி நம்பினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு நல்லது தான் செய்வார், ஆண்டவர் நல்லவர், அவர் எனக்கு எப்பொழுதும் நன்மையை தான் செய்வார், நன்மையை தவிர அவர் எதுவுமே செய்ய மாட்டார், அவர் செய்வது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அவன் நினச்சான். ஸோ அதனால் காட் என்ன பண்ணுறாரு, அவனை பிளஸ் பண்ணார். ஏன் பிளஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்போ நம்ம உண்மையா இல்லையா? எல்லாரும் உண்மை உள்ளவங்களாக தான் இருக்கும். பொறுமை உள்ளவனாக இருந்தோம். சில நேரத்தில் என்ன ஆகிடுது, நம்ம உண்மையாக இருப்போம், ஆனால் பொறுமையை இழந்துருவோம் இல்லையா? ஆனால் ஈசாக்கு 2 விஷயத்துலையும் உண்மையாகவும் இருந்தான், பொறுமையாகவும் இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு ரெஹோபாத்தை கொடுத்தாங்க. வாங்க, அவன் உண்மை உள்ளவனா எப்படி இருந்தான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவது, அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். யாருக்கு உண்மையாக இருந்தான்?
தேவனுக்கு அவன் உண்மையாக இருந்தான். பஞ்சகாலம் வரும்போது அவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம போகலாம், இந்த இடத்துல பஞ்சம் ஆயிடுச்சு, பஞ்சம்னா சாப்பாடெல்லாம் இருக்காது இல்லையா, அதனால் இங்கேருந்து நம்ம போகலான்னு சொல்லி கிளம்பும் போது கடவுள் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நீங்கள் நான் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கணும், நீ எகிப்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், இல்லை கடவுளே நான் எகிப்து தான் போவேன் அதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன்னு உண்மை உள்ளவனாக அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் எந்த இடத்த அவன் எவ்வளோ நேரத்துக்கு எந்த இடத்துல எங்கே தங்க சொன்னாரோ அதே இடத்துக்கு போய் அவன் தங்கினான். இன்னொன்று ரெண்டாவது பார்த்தா தன் தகப்பனுக்கு அவன் உண்மையாக இருந்தான். அப்பாவுக்கு எப்படி உண்மையாக இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாமுக்கு, இது மாதிரி உன்னோட மகனை எனக்கு என்ன பண்ணு, பலி கொடு அப்படின்றாரு. உடனே அவன் சின்ன பையன்லாம் இல்லை, குழந்தையெல்லாம் கிடையாது, அவன் ஒரு 14 வயசு பையன். இப்போ யாருங்கன்னா 14 வயசு இங்கே இல்லை. 14 வயசு பசங்க இப்போ இருக்கிற பசங்க கிட்ட போய் உன்னை பலி கொடுக்க போகிறேன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே ஓட்டோ வீட்டை விட்டு ஓடிடுவாங்க இல்லையா. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கும் தெரியும், ஈசாக்குக்கும் தெரியும். ஆனால் தன் தகப்பன் எப்படி ஆண்டவரை விசுவாசிச்சாரோ, தன் தகப்பன் எப்படி ஆண்டவரை பார்த்தாங்களோ, அதே போல் ஈசாக்கும் ஆண்டவரை பார்த்துருக்கான். ஆண்டவர் கண்டிப்பாக இது என்ன பண்ணுவார், திரும்பியும் உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னு அவன் விசுவாசித்தான். அதனால்தான் அவங்க அப்பா கையை கட்டி இப்போ படுப்பா அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த பலிப்பீடத்தில் அவன் படுக்க ரெடியாக இருந்தான். அப்போ தன் தகப்பனுக்கும் தன் தகப்பனோட வார்த்தைக்கும் அவன் உண்மையாக இருந்தான். அடுத்தது அவன் தன் மனைவிக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் அவன் உண்மையாக இருந்தான். அவன் கல்யாணம் பண்ணிட்டு 20 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் குழந்தை இல்லைனாலே என்ன பண்ணாங்க, இவ வேண்டாம், நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ ரெடியாக இருப்பாங்க இல்லையா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு என்ன பண்ணான், 20 வருஷம் குழந்தை இல்லை, அப்போது போய் என்ன பண்ணுறான், அவன் மனைவிக்காக போய் அங்கே வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரோட சமூகத்தில் போய் எப்படி வேணுனான்னு தெரில, பாவம் அது பைபிளில் போடலை, கண்டிப்பாக ஊக்கமாக வேண்டியிருப்பான் இல்லையா. அவன் மனைவிக்காக வேண்டுதல் செய்த உடனே ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. 2 பையன் கொடுத்தார். ஒரு பையன் இல்லை, எத்தனை பையன்? 2 பையன். ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக அவனுக்கு கொடுத்தாங்க, தன் மனைவிக்கும். அது மட்டும் இல்லை, தன் மனைவி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பெரியவங்களான பிறகு பிள்ளைங்க, அவனுக்கு பிறந்தது 2 பேர், யாக்கோபு, ஈசா. அவங்க 2 பேரும் பிறந்த பிறகு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவங்களுக்கு அவங்க அப்பா சொல்கிறார், ஈசாக் நான் பெரியவனை ஆசீர்வதிக்க போகிறேன், ஏசாவனை ஆசீர்வதிக்க போகும்போது அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை கொண்டு நிறுத்த வச்சிடுறாங்க. திருட்டு வேலை தான் செய்கிறாங்க, தப்பு தான் இல்லையா. ஆனாலும் இப்போது ஒரு சின்ன பொய் சொல்லிட்டாலோ இல்லை ஒரு சின்ன தவறு செய்தாலோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அதுவே ஒரு பெரிய பிளவாக மாறிடும், இல்லை ஒரு பிளவு ஆகிடும். ஆனால் அவங்க பாருங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கா. ஆண்டவர் இவளை எனக்கு தான் கொடுத்துருக்காரு, கடைசி வரைக்கும் நான் இவளோட சந்தோஷமாக நான் இருக்கணும், இவ தப்பு செஞ்சாலும் நான் அதை மன்னித்து அவளை என்ன பண்ணணும், என் வாழ்க்கை துணையாக இருக்கணுன்ற அவன் காட் அவளுக்கு கொடுத்த மனைவி அவன் மிகவும் நேசித்து என்ன பண்ணுறான், அவளை மன்னித்து அவன் சாகும் வரை அவளோடு தான் இருக்காங்க, சாகும் வரை அவங்களோட தான் இருக்காங்க. ஸோ ஈசாக்கு இதே மாதிரி உண்மை உள்ளவனாக நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம அதே அதுக்கப்புறம் ஈசாக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வேலையாட்களுக்கு உண்மையாக இருக்கான். வேலையாட்கள் என்ன பண்ணாங்க, துறவெல்லாம் தோன்றுறாங்க, கிணறு எடுக்கிறாங்க. கிணறு எடுத்த போது அங்கே சொல்கிறான், இது மாதிரி எல்லாரும் அங்கேருந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு, சாமி இது மாதிரி அங்கே சண்டை போடுறாங்க, பெலிஸ்தியரெல்லாம் சண்டை போடுறாங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கேராரில் இருக்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க சண்டை போடுறாங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, ஈசாக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, காட் நமக்கு என்ன சொன்னாரோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ நம்மளை அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உண்மையுமா அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை கேட்டு நம்ம விலகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது மாதிரி நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்ம எப்போவுமே ஈசாக்கு போல நாம் இருக்கணும். இப்போ வேதத்தில் ஈசாக்கு இருக்குது, அதே போல் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு படித்த மனுஷன் மேனேஜர் போஸ்ட்டுக்காக போகிறாரு.
ஆனால் அங்கே ஏற்கனவே இருந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலை அவனுக்கு கிடைக்காதபடிக்கு அவன் மேலே பொறாமப்பட்டு, ஏன்னா அதிகாரிங்க கிட்ட எம்டி கிட்டெல்லாம் அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அடடா இவன் விட்டால் நம்ம போஸ்ட்டே இவன் எடுத்துருவான் போல இருக்கு, நம்மளே அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷனை குறித்து தவறான எண்ணங்களை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஆனால் அவனோட வேலையில் கண்டிப்பாக உண்மையாக இருக்கான். மற்றவங்க நம்ம பற்றி தப்பு சொல்கிறாங்கன்றது நாம் போய் என்ன பண்ணக்கூடாது, நாமும் அவங்க செய்கிற மாதிரி காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது இல்லையா. அப்போது அவன் என்ன அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் அவன் உண்மையாக அந்த இடத்துல வேலை செய்கிறான், சின்சியராக செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அவன் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மேனேஜரோட நிறைய இது மாதிரி தில்லுமுள்ள காரியங்கள், வேறு ஒரு காரணத்தில் மேனேஜரை மாட்டிக்கொண்டு மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, எம்டியை கூப்பிட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரியெல்லாம் நீ தவறு செஞ்சுருக்கியப்பா, அதனால் நீ வேலையை விட்டு போயிடு, நீ என்னோட கம்பெனிக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் செய்த தவறுகளை அவர் சுட்டி காமிச்சு அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பையன் உண்மையாக இருந்ததுனால பாருங்க, அவனுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடச்சிடுச்சு. அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த போஸ்ட்டை கிடைக்க முடியாதபடிக்கு அந்த மேனேஜர் தடுத்துட்டு இருந்தார். அவரை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எந்த இடத்துலலாம் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ, இப்போ வேணால் நினைப்பீங்க, ஐயோ நான் உண்மையாக இருந்தேனே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, நான் உண்மையாக எங்கள் ஸ்கூலில் இருந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கல, எனக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கலையே அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லிட்டு வேதவசனம் நீதிமொழிகள் 22:8-22 நீங்கள் படிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வசனத்தை கேட்குறோம், ஆனால் நம்ம சொல்ல மாட்டேன்றோம் இல்லையா. நம்ம சொல்லும் போது அதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வாயிலேருந்து புறப்பட்டு வரும்போது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் வாயினால் நீங்கள் அதை அறிக்கையிடும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அப்போது உங்களுக்கு ஒரு குறைவும் வராதபடிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யார் என்ன பண்ணாலும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிப்பார். அடுத்தது அவனை குறித்து நம்ம பார்க்க போகிறது பொறுமையாக இருந்தான். அதுதான் நமக்கு இல்லையா. உண்மையாக வேணால் உண்மையாக இருந்துரும், ஆனால் நமக்கு என்ன இருக்காது, பொறுமை மட்டும் இருக்காது. சொல்லுங்கள், நான் ரொம்ப பொறுமைங்க என்ன சொல்லுங்களா, யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பொறுமை உள்ளவனா அவன் இருந்தான். எப்படி இருந்தான், அதுதான் ஆச்சரியம். எப்போ ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமோ நமக்கு உண்மையும் வந்துடும், பொறுமையும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நான் ஆண்டவரை நேசிக்கலையா, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம ஆண்டவரை நேசிச்சே இருக்கணும், நமக்கு பொறுமை கண்டிப்பாக. இப்போ பொறுமையாக இருந்தான். எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் பஞ்ச காலத்தில் அவன் வந்தான் இல்லையா, கேராருக்கு வந்தான். அப்போ கேராருக்கு வரும்போது என்ன ஆகுது, அங்கே நல்லா அவர் சொல்கிறாரு, அபிமலேக்கு சொல்கிறாரு, பா நீ இந்த இடத்துல இருந்து நீ பயிரிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பயிரிடுறாங்க. அவங்களோட வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப, யாருக்கு, அபிமலேக்கோ ரொம்ப இதாகிடுச்சு. என்னடா இது, இவன் எதெல்லாம் விதைக்கிறானோ அதெல்லாம் செழிப்பாக இருக்கிறானே, இவன் என்ன பண்ணாலும் அதை ஆண்டர் பிளஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், நீங்கள் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் அப்படி தான், நம்ம நல்ல செழிப்பாக இருக்கும் போது, நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நம்மளை இருக்கவே விட மாட்டாங்க. அங்கேருந்து நம்மளை எப்படியாவது கிளப்பிடணும், இவன் இங்கே இருந்தானா நமக்கு என்ன ஆகிடும், நம்ம ஆசீர்வாதம் எங்கன்னா போயிட போகுது அப்படின்னு நான் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா நம்மெல்லாம் ஒரே இடத்துல உட்கார வச்சா உட்காந்துருவோம் இல்லையா. கடவுள் நம்மளை முன்னேற்றத்துக்காக, நம்ம முன்னோக்கி செல்வதற்காக காட் என்ன பண்ணுவார், இப்படிப்பட்ட அமலேக்கர், எபிமலேக்கு எல்லாரையும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை அனுப்பி விடுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு வேறு இடத்துக்கு போகிறான், கேராரின் பள்ளத்தாக்குக்கு போகிறான். அப்போ அங்கே பள்ளத்தாக்கில் போகும்போது ஏற்கனவே ஆப்ரஹாம் என்ன பண்ணியிருக்காரு, 7 கிணறு எடுத்து வச்சுருக்காரு. எத்தனை கிணறு, 7 கிணறு எடுத்து வச்சுருக்காரு. வசனங்கள் இருக்குது 20:15 பார்த்திங்கன்னா தெரியும். ஆதியாகமும் இப்போ பார்க்க வேண்டாம், டைம் இல்லை நமக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவர் அந்த கிணறு எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் அவர் கிணறு எடுத்த கிணறை இவங்க என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தியர்கள் அதை மூடிடுறாங்க. எவ்வளோ கோபம் பாருங்கள். அவங்க தான் தண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா,
ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவர் எடுத்து வச்ச 7 கிணறையும் அவங்க மூடிடுறாங்க. இப்போ இந்த கேராரின் அவன் நல்லா ஈசாக்கு நல்லா எங்கே இருக்கான், கேராரில் இருக்கான். ஆனால் அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா, சரி என்ன பண்ணலாம், நம்ம அப்பா எடுத்தார் இல்லையா கிணறு, ஏன்னா ஆடு மாடுங்களுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதனால் நம்ம எப்படியா அப்பா எடுத்த அந்த துறவை என்ன பண்ணலாம், திரும்பிய நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவை எடுக்க வராங்க. இப்போ துறவை எடுக்க வரும்போது பார்த்தா ஃபஸ்ட் அவர் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் 4வது துறவை எடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா, ஆனால் பைபிளில் போடலை, அந்த 4th துறவை பற்றி தான் போட்டிருக்கு. அந்த 4வது துறவை எடுக்க அவன் வரும்போது உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா அவன் எடுத்த உடனே என்ன ஆகிடுது, தண்ணி வந்துடுது. தண்ணியை பார்த்தோன்னே அவங்க சண்டை போட, ஏய் நீ போ, இது எங்கள் இடம், இங்கெல்லாம் நீ இது யூஸ் பண்ணக்கூடாது, இந்த தண்ணியெல்லாம் உனக்கு கிடையாது, இது எங்களோட தண்ணி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 21:31 அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அந்த 7 கிணறுக்கும் ஒரு பெண் ஆட்டுக்குட்டிங்களை 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து அதை என்ன பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்காங்க. இவன் சொல்லலாம், முடியாது, எங்கள் அப்பா ஏற்கனவே காசு கொடுத்து இதை வாங்கியிருக்காரு, அதனால இது எங்களது தான், அவன் சண்டை போடலாம். ஆனால் காட் என்ன சொன்னார், நான் என்ன சொல்கிறேனோ, நான் உனக்கு எங்கே காமிக்கிறேனோ அங்கே நீ போய் இருன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்ன இடத்துல நமக்கு என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் இல்லையா. சண்டை இருக்குமா, இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு இடத்துல நமக்கு சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு அந்த இடத்த நம்ம இருக்கிறத பிடிக்கலன்னு அர்த்தம். இது ஈஸியான சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு இடத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லையா, உங்களுக்கு நிம்மதி இல்லையா, அப்படியே மண்டை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கா, கவலையாக இருக்கா, அப்போ நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், காட் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சிம்பிள் விஷயம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், உடனே அங்கே வந்து சண்டை வந்த உடனே, ஐயோ எனக்கு இந்த இடமே வேண்டாம், அது ஏசேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஏசேக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சண்டை நடந்த இடம் அப்படின்னு பேரிடுறான். ஐயோ இந்த சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அடுத்து சும்மா இல்லை, இன்னொரு கிணறு எடுக்கிறான். அப்போ தான் 7 கிணறு எடுத்திருக்காருல்ல, இப்போ 4வது கிணறு தானே எடுத்திருக்கான். 5வது கிணறு எடுக்க வரான். அந்த கிணறு எடுக்கும் போது என்ன பண்ணாங்க, திரும்பி வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி தான் போராட்டம் பண்ணுறாங்க, பகை உண்டாக்குறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அங்கேயும் அமைதியாக இருக்கான், பொறுமையாக இருக்கான். எப்படி தான் இருந்தான்னு தெரியல. சில நேரம் எனக்கே பொறுமை இழந்துருவேன் நான். என்னடா இது இவ்வளோ இப்படி பண்ணுறாங்களே, நம்ம எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் இப்படி பண்ணுறாங்களே. நேற்று கூட பாருங்க ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் இருக்கு. இங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம், நாங்கள் போய் ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே ஒரு பிரதர் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் சொல்லவே இல்லை. அந்த நேரம் எங்களுக்கு பயங்கரமாக எனக்கு கோபம் வந்துடுச்சு. இருந்தாலும் தண்ணி தானே, பாவம் இல்லைன்னு எடுத்துக்கிட்டாங்க, அமைதியாயாச்சு. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பொறுமையாக இருக்க செல்வார். சில நேரம் நான் பேசுவேன், சிலர் கூட பேசிகிட்டே இருப்பேன். காட் சில ஷட் யுவர் மவுத்னுவார், ஷட் யுவர் மவுத், வாய் மூடு, அதோட வாய் முடிப்பேன். ஸோ அவரோட சத்தத்தை நம்ம கேட்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், அவர் சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பொறுமையாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஆத்துமாக்கள் காத்து கொள்ளுங்க. பொறுமையாக இருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கோ. நான் நினைக்கிறேன் ஈசாக்கு இவ்வளோ பொறுமையாக இருந்து எத்தனை கிணறு எடுத்தாலும் அதையெல்லாம் என்னோட கிணறு, ஏற்கனவே அவங்க அப்பா வாங்கி வச்சுருந்தாலும் கூட பரவாயில்ல, காட் எனக்கு இந்த இடம் இல்லை, இந்த இடத்துல சண்டை வருது, இந்த இடத்துல பிரச்சனை வருது, ஸோ இந்த இடம் என்னது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், திரும்பி வேற ஒரு இடத்துக்கு அவன் கிளம்பி போகிறான். லூக்கா 21:19 படிக்கிறீங்களா? பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால கை காலை மட்டும் இல்லை, நம்ம ஆத்துமா ரொம்ப முக்கியம். நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்கிறோம். பொறுமையாக இருக்கிறதுனால ஆத்துமா வந்து உற்சாகமாக இருந்தால் தான் நாம் எப்படி இருக்க முடியும், உற்சாகமாக இருக்க முடியும். ஆத்துமா சந்தோஷமாக இருந்தால் தான் நாம் எப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கும். ஆத்துமா சோர்வாக இருந்தால் நாமளை என்ன ஆகிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஸோ பொறுமை எதற்கு? பொறுமையினால் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது திட்டியிருப்பாங்க, போகும்போது ஏதாவது அப்படின்னு இருப்பாங்க,
இல்லையா? ஏதாவது சாக்கிட்டு பேசியிருப்பாங்க. எது செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. ஏன்னா ஒன்று மட்டும் நமக்கு நிச்சயமாக தெரியும், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமே போகும். ஆண்டவர் நமக்கு எதிராக வர எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுறாரு, அவர் முன்னாடி வந்து நின்று நமக்கு கேடகமாக இருந்து நமக்கு பாதுகாக்கிறாரு. ஸோ அவர் நமக்கு முன்னாடி இருக்கும் போது நாம் போய் தேவையில்லாமல் என்ன பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். படிச்சிங்களா? படிக்கவே இல்லையே யாரும்? லூக்கா 21:19 சொல்லுங்க எல்லாரும். ஆமேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ அவன் உண்மையாக இருந்தான், அவன் பொறுமையாக இருந்தான். அப்போ அவன் உண்மையாக இருந்தான், அவன் பொறுமையாக இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு ரெஹோபாத்தை கொடுத்தாங்க. இப்போ கடைசியாக வந்திருக்கும் 6வது கிணறு, அதுலேருந்து தான் வந்துடுறான். அந்த 6வது கிணறை எடுக்க அவன் வரான். அப்போ எடுத்துட்டு தண்ணி வந்துடுச்சு, எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த ஆட்கள் வரவே இல்லை. ஏன் கிணறு ஏன் கிணறுன்னு கேட்குறவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிட்ட வரவே இல்லை. அவங்களுக்கே போர் அடிச்சு போல இருக்கு. சீச்சி, இந்த பழம் புளிக்கும். சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நரி கதை. நரி வந்து டெய்லி திராட்சை கொத்தை பார்த்து எகிரி 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 குதிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் பார்த்துச்சு, எவ்வளோ நாள் தான் எகிரி குதிக்கிறது, சீச்சி இந்த பழம் புளிக்கும், எனக்கு வேண்டாம், அதால் முடியல. ஆனால் என்ன சொல்லிடுச்சு, இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. அதே போல் இந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க, கேராகோட ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளோதான்ப்பா இவன் கூட சண்டை போடுறது, இவன் வெட்டின கிணறெல்லாம் தண்ணி சறுக்குது, நமக்கு அவங்களுக்கே டயர்ட் ஆகிட்டாங்க. அதே போல தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் தான் உங்கள் பின்னாடியே வருவாங்க. ஆனால் காட் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறத பார்க்க பார்க்க என்ன பண்ணுவாங்க, அடடா இவனை காடு நம்ம என்ன பண்ணாலும் காட் என்ன பண்ணுறாரு, இவங்களை ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்காங்க, இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவன் பொறுமையாக இருக்கான், சண்டையே போடலை. டேய் ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கூட கேட்கல. அப்படியாப்பா, சரி வச்சுக்கோ, நல்லா இரு. உங்ககிட்ட சண்டை போடுறவங்க கிட்ட ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன், நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். உங்களை யாருன்னா சண்டை போட்டாங்கன்னா வந்து நல்லா இருப்பா, நல்லா இரு அப்படின்னு நல்லா சொல்ல, நல்லா இரு, மனசார அவங்கள வாழ்த்துங்க. நம்ம மற்றவங்களை மனசார வாழ்த்தும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அவங்க மனசு என்ன ஆகும், ஐயையோ நம்ம இப்படி நல்லவங்க கிட்ட போய் நம்ம சண்டை வச்சுக்கிட்டோமேன்னு அப்படி யோசிப்பாங்க. சரியா? கூட யார்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க, யார்கிட்டையும் போய் எதிர்த்து நிற்காதீங்க, பின்னாடி வாக்குவாதம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஸோ ஈசாக்கு பொறுமையாக இருந்தான், உண்மையாக இருந்தான். அவனுக்கு என்ன கிடைச்சிது, ரெஹோபாத் கிடைச்சிது. என்ன ரெஹோபாத்துன்றீங்களே, என்ன ரெஹோபாத் அப்படின்றீங்களா? இதுதான் அந்த துறவை நோண்டின உடனே, அந்த துறவை அவங்க எடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு ஆள் வரல, உரிமை கொள்ள ஆள் வரல, சந்தோஷம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், எதிரில் தடை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக நடக்கலாம் இல்லையா? அதே போல் யாரும் கேட்கறதுக்கு இல்லை, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இடத்துல பாருங்கள், அவன் நினச்சான், காட் என்னை இந்த இடத்துல தான் தங்க சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் என்னை இருக்க சொல்கிறாரு, ஏன்னா சண்டைக்கு ஆள் இல்லை. இன்னொரு விஷயம், அந்த இடத்துல அவன் பழுகி பெருகணும், தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ண, பழுகி பெருகினான். அவன் எதெல்லாம் நட்டானோ அதெல்லாம் வளைஞ்சி வந்தது, அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் அவன் ஆசீர்வாதமாக அவனுக்கு இருந்தது. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் ஸ்பேஸை கொடுக்குறாங்க, திறந்த வாசல். அவன் இடங்கொண்டு பெருகும் அளவுக்கு திறந்த வாசலை கொடுக்குறாங்க. இப்போ திறந்த வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நிறைய பெரிய இடம் அப்படின்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு இடத்துக்கு முன்னேறி போகிறதுக்காக அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு தொடக்கமாக அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதுதான் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்ததுனால அதுக்கு ரெஹோபாத் அப்படின்னு பேர்லாம். ஏன் சண்டைக்கு ஆள் வரலை, நல்லா பழுகி பெருகுனா, எல்லாம் விளைச்சதெல்லாம் வச்சதெல்லாம் விளைஞ்சுது. அது மட்டும் இல்லை, அவன் முன்னேறி போகிறதுக்காக ஒரு தடையில்லாத ஒரு இடமும் அவனுக்கு கிடைச்சிது. அவன் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. அதுதான் ரெஹோபாத். ஓப்பன் ஸ்பேஸ் தான் என்னது,
ரெஹோபாத், நம்ம முன்னேறி செல்லக்கூடிய, நமக்கு தடையில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் இந்த இடத்த நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் போய் இருந்து அவன் 180 வயசு வரைக்கும் அவன் உயிரோடு இருந்து மரித்தான். அவனுக்கு எந்த விதமான யாரும் அடிக்கலை, உதைக்கலை, ஒன்றும் பண்ணல. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஈசாக்கு கடைசி வரைக்கும், அவன் வாழ்நாள் வரைக்கும் அவன் எதுக்கும் என்ன ஆகலை, சோர்ந்து போகவே இல்லை. காரணம் என்னன்னா, அவன் தேவனை, ஆண்டவரை மட்டும் பிடிச்சு கொண்டான். ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மையை தான் செய்வார், நமக்கு தீமை செய்ய மாட்டாருன்னு அவன் நம்பினான். அதனால் நீங்களும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்வதெல்லாம் நன்மைக்கு. உங்கள் மனசுக்கு ஒரு சோர்வு உண்டாகுதா, ஒரு கவலை உண்டாகுதா, ஒரு பிரச்சனை உண்டாகுதா, உங்களுக்கு சமாதானம் இல்லையா, அப்போ நீங்கள் நினைக்கணும், இது ஆண்டவர் கொடுத்த வேலை கிடையாது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை கிடையாது, இந்த இடத்துல எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் விலகி நேராக போகணும். சரி, வாங்க நம்ம ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்க. எப்படி ஆண்டவர் ஈசாக்குக்கு திறந்த வாசலில் கொடுத்தாரு, அதே போல் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம், இது போல தான் அண்ணாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அடைஞ்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்குறாங்க. அதே மாதிரி யோசேப்பு சிறையில் அடைப்பட்டு இருக்காங்க. யோசேப்பை அரசனாக்கி ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுக்குறாங்க. லாசரு மரித்து போய் அவன் கல்லறையில் இருந்தாங்க. ஆனால் தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவன் உயிரோடு திரும்பி வரும்படி செய்கிறாங்க. இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் கடனில் இருக்கீங்களா, கடன் என்ற பிரச்சனையில் நீங்கள் அடப்பட்டு கொண்டு இருக்கீங்களா, அதிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்குறாங்க. யாராவது சண்டையில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனையில் இருக்கீங்களா, ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் தரேன், உனக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸை தரேன், நீ போய் வெளியே போய் நீ பழுகி பெருகுவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. அதே போல் வியாதியாக இருக்கீங்களா, வியாதியிலேருந்து நான் உன்னை விடுதலையாக்குறேன். உன் கஷ்டத்தில் இருக்கிறியா, கஷ்டத்துலேருந்து உன்னை விடுதலையாக்குறேன். ஞானம் இல்லாமல் இருக்கிறியா, ஞானத்தை உனக்கு நான் தருவேன். நீ போராட்டத்தில் இருக்கியா, அந்த போராட்டத்திலெல்லாம் நான் உன்னை மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஒன்றே ஒன்று. எனக்காக நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுங்கள். கண்ணை மூடி கையை தூக்கி, ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி கையை உண்மையாக தூக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உண்மை உண்மையாக நான் நேசிக்கிற ராஜா சொல்லுங்கள். உங்கள் வாய்களை தரேங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக உங்களை நான் நேசிக்கிறேன், நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் பொறுமையாக உங்களோட திட்டத்துக்காக நான் காத்து கொண்டு இருப்பேன் ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவரே, பொறுமையாக உங்கள் திட்டத்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்காரு. நீங்க சொல்ற ஒவ்வொரு காரியமும் அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஈசாக்கு வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுக்கு ஆண்டவர் ரெஹோபாத்தை கொடுப்பாங்க. ஈசாக்கு எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கடைசி நாட்கள் என்ன ஆச்சு, அவனோட எதிரிகள் எல்லாம் அவன்கிட்ட அப்பா உன் கூட ஆண்டவர் இருக்காரு, உன் கூட யாரும் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஆளுமைக்குள்ளானான். அவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவனா மாறினான். நான் ஏன் தெரியுமா ஆளுகை சொல்றேன், நீங்களும் இதே உண்மையோடும் இதே பொறுமையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த தேசத்தை ஆளுவீர்கள். ஆண்டவர் கிருபையினால் நீங்கள் உண்மையும் உத்தமமாக பொறுமையோடு நடக்கும்போது ஆண்டவர் உங்களோடு இருந்து எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா.